வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம அடுப்படியில் ஆடி கும்மாயம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன, கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம். நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன், 1 கப் எடுத்துங்க. 1/4 கப்பு பச்சை பயிறு, 1/4 கப்பு அரிசி பச்சரிசி, 2 ஸ்பூன் நெய், அதே கப்பில் 1 கப்பு வெல்லம் எடுத்துக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ கும்மாயம் செய்கிறதுக்கு 1 கப்பில் உளுத்தம்பருப்பு, அது தண்ணி சத்து இருக்கும், தண்ணி சத்து இல்லாமல் வறுத்து எடுத்துக்குங்க. எல்லாம் வெள்ளை உளுந்து வாங்குவாங்க, ஆனால் நான் வெள்ளை உளுந்தில் செய்யலை. கருப்பு உளுந்தில் டேஸ்ட்டும் இதில் கூட சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்து இருந்ததுன்னா வெள்ளை உளுந்துல எடுத்துக்கோங்க. வெள்ளை உளுந்தை தான் செய்வாங்க, நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து வறுக்கிறதுல இது கொஞ்சம் ஈரப்பதம் இப்படி இல்லாமல் வறுத்தா தான் இந்த பயில ஒட்டுது. ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துக்கங்க. ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும், அப்படி எடுத்து கொட்டிடுங்க. இப்போ பாசிப்பருப்பு போட்டுருவோம். இதையும் எடுத்து கொட்டிடுவோம். பச்சரிசி நல்லா பொரியக்கூடாது, இது லேசாக வறுத்தா போதும். பொரிஞ்சதுன்னா பொரியரிசி மாதிரி ஆகிடும். நல்லா கொஞ்சம் வறுத்துட்டு ஈரப்பதம் இல்லாமல் வறுத்துருங்க. இதை எடுத்துருவோம். நம்ம வறுத்து தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அது எல்லாத்தையும் 1 கப்பு எடுத்துக்கணும். இதில் அந்த கப்பில் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே தான் வெல்லம். இப்போ நல்லா உளுந்து பயிறு அரிசி எல்லாத்தையும் வறுத்து வச்சுருக்கோம். அதை எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். மாவை சளிச்சுக்குவோம். இப்போ இவ்வளோ மாவையும் நம்ம செய்ய போகிறதில்ல, சளிச்சு எடுத்துக்கிட்டு அந்த கப்பில் நம்ம அளந்து எடுத்துருக்க கப்பில் நம்ம எடுத்துக்குவோம். இந்த சளிச்சு கப்பியெல்லாம் எடுத்துட்டோம். இதை இது வேஸ்ட்டு தான், இதை தூக்கி போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை கோலமாவில் கலக்கிறதா இருந்தாலும் கலக்கிக்கலாம். இந்த மாவு எல்லாத்தையும் எடுக்க போகிறதில்ல, இதிலேருந்து 1 கப்பு மட்டும் எடுத்துக்குவோம். இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்க. அப்பப்போ வேணும்னா நம்ம அதே மாதிரி மெத்தடில் நம்ம கலரிக்கலாம். நம்ம இந்த 1 கப்பு மாவு எடுத்து போட்டுக்குவோம். அதால் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். இது நல்லா கட்டி இல்லாமல் கிளறிக்கிங்க. இது கும்மாயங்கிறது ஒரு விதமான களி தான். நம்ம அந்த ஊரில் கும்மாயன்னு சொல்கிறாங்க, நம்ம ஊரில் களி. இது உளுத்தங்களி. இது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிட்டு 1க்கு 2 தண்ணி ஊற்றிக்கிங்க. வெல்லம் அதே கப்பால் 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் கரைச்சி 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு வச்சு காய்ச்ச வேண்டியது தான். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். இது கும்மாயம்னா செட்டிநாடில் ஆடியை வரவேற்கிறதுக்காக வெள்ளி செவ்வாயில் இது மாதிரி செஞ்சு சாமி கும்பிடுவாங்களாம். இது நம்ம பக்கத்தில் நம்ம செய்கிறது கிடையாது. அந்த ஊரில் என் மாமனோட ஃப்ரெண்டு அந்த ஊரில் இருந்து அந்த பையன் சொன்னிச்சு, இந்த மாதிரி நீங்கள் ஆடி மாதம் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டு செய்யணும்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இது மாதிரி செய்யுங்கம்மா, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. நான் செஞ்சு பார்ப்போம்னு நினச்சிட்டு செஞ்சு பார்க்குறேன். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிள்ளைங்க வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுப்பாங்களாம். அங்கே இப்போ நம்ம வயசில் உள்ளவங்களுக்கெல்லாம் நம்ம இப்போ செஞ்சு பார்த்துருக்கோம். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் யாரும் இப்போ நம்ம செஞ்சு கொடுக்குறதில்ல, அதனால ஒன்றும் தெரியறதில்ல. அதனால் நீங்கள் இப்போ இந்த மெத்தட் வச்சு செஞ்சு காமிச்சிங்கன்னா பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. 55 வயசுக்கு மேலே உள்ளம்போது எலும்பு பலப்படுறதுக்காக இது செஞ்சு சாப்பிட்லாம். கட்டி தட்டாமல் இருக்கும். இதை நல்லா கிண்டி விடுங்க. இதை எப்படி செஞ்சு பாருங்கள், முறையோடு செஞ்சு பார்த்தா நல்லாயிருக்கும். இதுக்கு ஸ்பூனில் 2 ஸ்பூன் நெய் விடணும்.
மாவாக செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அப்போக்கே நம்ம செய்யும்போது சர்க்கரை பாகு எடுத்து இதை நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம வேணுங்கிற போது செஞ்சுக்கிட்டோம்னா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். ஈஸியான வேலை தான், இதெல்லாம் ஈஸியான வேலை தான். இப்போ நான் வந்து நீங்கள் வெள்ளி செவ்வாயில் இதை செய்கிறதா இருந்ததுன்னா வெள்ளி செவ்வாயில் செய்யுங்க. நான் வெள்ளிக்கிழமைக்கு தான் செஞ்சேன். செட்டிநாடு பக்கம்லாம் என்ன பண்ணுவாங்க, வெள்ளை உளுந்தில் தான் பண்ணுவாங்க. நான் ஒரு வித்தியாசமாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு கருப்பு உளுந்தில் பண்ணேன். ஏன்னா சத்து அதிகம் நிறைய இதில் இருக்கிறதுனால, தோலோடு இருக்கிறதுனால சத்து அதிகம்னு சொல்லிட்டு நான் வந்து இது மாதிரி கிண்டினேன். கொஞ்சம் நெய் நிறையா ஊற்றி கிண்டுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு சாப்பிடுங்க. இதை கிண்ட கிண்ட என்ன ஒன்று இறுவி வரும். இது சுருண்டு வந்தபோது நிறைய நெய் ஊற்றுங்க. நல்லா 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா கிண்டுனீங்கன்னா கட்டி இல்லாமல் வரணும் தான். நல்லா இழுத்து கிண்டுனீங்கன்னா கட்டியை தட்டாது. வெள்ளை உளுந்து போடும்போது நல்லா வெள்ளை வெளியேர்னு இருக்கும். ஆனால் நம்ம கருப்பு உளுந்து போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கலர் நல்லா கருப்பாக இருக்கிறதுனால வேறு ஒன்றும் வித்தியாசம்லாம் ஒன்றும் இருக்காது, ரெண்டும் ஒன்று தான். கருப்பு உளுந்தில் செஞ்சாலும் நல்லது தான், வெள்ளை உளுந்தில் செஞ்சாலும் நல்லது தான். ஆனால் கருப்பு உளுந்து கொஞ்சம் சத்து அதிகம். இது பதம் வந்துடுச்சு. இதை நீங்கள் வந்து வேறு கப்பில் மாற்றிடுங்க, இறக்கிடுங்க. இதை கிண்டி விட்டு இறக்கிட வேண்டியது தான். நம்ம செட்டிநாட்டில் பொறுத்த வரைக்கும் கல்யாண வீட்டில் தவளை வடையும் கும்மாயமும் செஞ்சாங்கன்னா அந்த வீட்டு கல்யாணம் முடிஞ்சதுன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த டிஷ்ஷு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.